வணக்கம் நேயர்களே, இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிக்கிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ, co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம், கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ 14 கண்டஸ்டன்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து பல இன்னோவேட்டிவான ரவுண்ட்ஸ், வித்தியாசமான சேலஞ்சஸ், இது எல்லாத்தையும் மேற்கொண்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 7 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் காம்படிஷன் ஒவ்வொரு கட்டத்திலயும் டஃபா தான் ஆயிட்டு வருது. பரதநாட்டியத்துல எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கு, எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குன்னு கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, நாமும் ஒவ்வொரு வாரமும் அவங்களோட சேர்ந்து கத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் இந்த ரவுண்ட் ரொம்ப வித்தியாசமா கிரியேட்டிவா அமைய போகுது. நம்மோட பாரம்பரிய கலைகளான கர்நாடக இசையா இருக்கட்டும், பரதநாட்டியமா இருக்கட்டும், இதோட எசன்ஸே பக்தி தான். அதனால ட்ரெடிஷ்னலான மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா, இல்ல பரதநாட்டியம் ரிசைட்டல்ல பெர்ஃபார்ம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாமே ஒரு கடவுளை வர்ணிக்கும் பீசஸா தான் இருக்கும். ஆனா காலப்போக்குல பரதநாட்டியம் has been very fluid. பரதநாட்டியமே ஒரு லாங்குவேஜ்னு கூட நாம சொல்லலாம். இப்போதைய காலகட்டத்துல பல டான்சர்ஸ் சோஷியலி ரெலவென்ட் வித்தியாசமான அப்டிராக்ட் தீம்ஸ் எடுத்து நாட்டியத்து மூலமா அதை ஆடியன்சஸ்க்கு கன்வே பண்றாங்க. இன்னைக்கு இந்த ரவுண்ட் கண்டெம்பரரி ரவுண்ட். எங்களுடைய போட்டியாளர்கள் சராசரி வாழ்க்கையில நடக்கும் விஷயங்கள் இல்ல தீம்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ரவுண்டை ஜட்ஜ் பண்றதுக்கு we have legendary choreographers, teachers and artists with us today. இன்னைக்கு தரிக்கிட்டதோம் மேடையில we are very very happy to welcome குரு ஸ்ரீமதி பத்மா ராகவன் அவர்கள், திருமதி பத்மா எஸ் ராகவன், பத்மஸ்ரீ புரொஃபசர் சுதாராணி ரகுபதி அவர்களின் மூத்த மாணவியான இவர் ஒரு திறமையான நடனமணி, நடன ஆசிரியை, நடன இயக்குனர் மற்றும் நட்டுவாங்க வல்லுனர். இந்திய அரசாங்கத்தின் சீனியர் ஃபெலோஷிப் நாட்டியத்திற்கும் நட்டுவாங்கத்திற்கும் பெற்றவர். ஸ்ரீ பரதாலயாவின் கூட்டணி பள்ளியான சிலம்பம் என்ற தனது நாட்டிய பள்ளியின் மூலம் பல மாணவிகளை உருவாக்கி வருகிறார். பல விருதுகளை பெற்ற இவர் தமிழ் நாவலாசிரியையும் கூட. சிலம்பம் எனும் இவரது நாட்டிய பள்ளி வெள்ளி விழாவினை கொண்டாடி தற்போது 35ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்தது. பல அற்புதமான அழகான நாட்டிய நாடகங்களையும் பரதநாட்டிய மார்க்கத்திற்காக பல புதுமையான நாட்டியங்களையும் வடிவமைத்தவர். இந்த சங்கரா டிவியோட தரிக்கிட்டதோம் அப்படிங்கிற ப்ரோக்ராமை ஜட்ஜ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. It's a great pleasure to be here. This program Tarikittathom is going to be of great success and it will reach great heights. So I wish you all the best, each and every contestant. I wish you all the best and I thank my guru, my elders and God for their blessings and this opportunity. Thank you so much. All the best contestants. தரிக்கிட்டதோம் நிகழ்ச்சியோட இந்த கண்டெம்பரரி ரவுண்டோட செகண்ட் ஜட்ஜ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆர்டிஸ்ட், கொரியோகிராஃபிக்கு பெயர் போனவர் ஸ்ரீ நரேந்திரகுமார் அவர்கள். நரேந்திரகுமார் பிரபல நடன தம்பதியரான பத்மபூஷன் தனஞ்சயன்ஸ் அவர்களின் மூத்த மாணவரான இவர் களரி பயிட்டு சிலம்பம் மற்றும் டாய்ச்சியிலும் தேர்ச்சி பெற்றவர். தூர்தர்ஷனின் A கிரேட் ஆர்டிஸ்டும் கூட. பல பெருமை பொருந்திய விழாக்களில் இந்தியாவிலும் உலக அரங்குகளிலும் பங்கேற்ற பெருமை இவருக்கு உண்டு. ஃபெடரேஷன் ஆஃப் ஜெர்மனியின் DAAD ஃபெலோஷிப்பை பெற்றவர். அனுஷம் என்ற தனது நாட்டிய பள்ளியின் மூலம் பல வித்தியாசமான படைப்புகளை உருவாக்கி வருகிறார். KV மகாதேவன் விருது, நாட்டிய தாரா, பால சரஸ்வதி விருது,
ஆச்சாரிய கலா விப்பஞ்சி போன்ற பல விருதுகளை பெற்ற இவர் பல வெளிநாட்டு குழுக்களுடன் இணைந்து பல அற்புதமான நிகழ்வுகளை நடத்தியவர். நமது தமிழக அரசின் சிறப்பு நிகழ்வுகளான செஸ் ஒலிம்பியாட், கேலோ போன்ற பல நிகழ்ச்சிகளுக்கு வடிவமைத்தவர். சாஸ்திரிய பரதத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி இவர் வெள்ளித்திரைக்கும் பல அற்புதமான காட்சிகளை வடிவமைத்துள்ளார். இந்த ரியாலிட்டி ஷோ சொல்லலாம் தரிக்கிட்டோம் பரதநாட்டியத்துக்கண்டே ஒரு ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இவங்க பண்ண போகிற தீம் கண்டெம்ப்ரரி தீம். உங்களுடைய ஐடியாஸ்லாம் நிறைய இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து ஜன்னல் திறந்து பார்த்துருப்போம் உலகத்தை. வெளியில் வந்து பாருங்கள், அதுதான் அந்த கண்டெம்ப்ரரி ஃபீல். மைண்ட் ஓப்பனாக வச்சு நிறைய பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ். இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுற்றுலையும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எந்த ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறது இந்த பாஸ்கெட்ல இருக்கிற சிட்ஸ் தான் டிசைட் பண்ணிட்டு வருது. சோ அந்த வகையில இன்னைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் சிட்ஸ் செலக்ட் பண்ண போறாங்க அண்ட் அதே ஆர்டர்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில கண்டெம்பரரி ரவுண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டெஸ்டன்ட்ஸ் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் இன்னோவேட்டிவ் தீம்ஸ் நாம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு முதல் கண்டெஸ்டன்ட் யாரு? சுபஸ்ரீ, வாங்க. டாபிக்கே நம்மள ரொம்ப திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ற ஹேண்ட்பேக்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்னெயில் மியூசின் கூட அவ்வளோ அழகா காமிச்சிங்க. நம்ம ஸ்கின் கேர்ல இன்கார்பரேட் பண்ற ஒரு அனிமல் பேஸ்ட் இன்கிரெடியன்ட். அவ்வளவு தாட் ப்ராசஸ் ஹஸ் கான் இன்டு திஸ். உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்டுடலாம். சுபஸ்ரீ, எனக்கு உன்னோட தீம் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த வே யூ பெர்ஃபார்ம்டு இல்லை, அந்த ஒவ்வொரு அனிமலும் துடிக்கிறத வந்து ரொம்ப அழகாக காமிச்ச நீ. ஐ மீன் வெரி இட் வாஸ் ஸோ டச்சிங். அப்படியே கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரா மாதிரி, ஐயோ இப்படிலாம் ஒரு அனிமலை நம்ம வந்து ஸ்லாட்டர் பண்ணி நம்மளோட ப்ளஷருக்காக, இட் இஸ் நாட் ஈவன் லைக் அஸோ நமக்கு வந்து அப்படி ஒரு தேவை அப்படிங்கிறதுக்காக கூட இல்லை. ஆல்தோ ஆதி காலத்துலேருந்து இட் ஹஸ் பீன் அ சைக்கிள். பட் நவ் தட் வி ஹவ் இவால்வ்ட் அண்ட் வி ஆர் திங்கிங் ஸோ மச் இன் அ மாடர்ன் வே, we can rethink about slaughtering these
அனிமல்ஸ். அதில் நீங்கள் காமிச்சிருக்கிற இந்த ஐடியாஸ் எல்லாம் இட்ஸ் வெரி டச்சிங். அண்ட் எனக்கு அந்த துடிக்கிறத நீ காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி குட். தேங்க்யூ அக்கா. ஐ நோ இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் ஸ்டில் யூஸிங் திஸ். இதுக்கு யாரும் இன்னும் தடை போடலை. உன் டான்ஸ் பார்த்து தடை போடணும்னு நினைக்கிறேன். எல்லா அனிமல்ஸ்க்கும் அஸ்தாஸ் இருக்குது, பட் ஸ்னேலுக்கு அஸ்தாஸ் கிடையாது. அந்த ஸ்னேலுக்கு ரொம்ப அழகாக அஸ்தா பண்ணியிருந்தேன். தேர் யூ ஸ்டாண்ட். தேங்க்யூ. அமேசிங் அமேசிங். தரிக்கிட்ட தோம்ல இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஒரு போனஸ் பாயிண்ட் சுற்று அப்படின்னு ஒன்று இருந்தது. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் தெரியும், வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் தெரியும். இந்த போனஸ் பாயிண்ட் சுற்று மூலமா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த ரவுண்ட்ல வித்தியாசமா we have a few questions. So அந்த questions வந்து I am going to pose it one by one to all of you. அந்த questionக்கு பதில் தெரிஞ்சா you will earn one bonus point. உங்களுடைய கேள்வி, பரதநாட்டியம் அப்படிங்கிற டேர்ம்ல ரா அப்படிங்கிற எழுத்து எதை குறிக்கும்? ரசம் அது ஏதாவது குறிக்குமா? சோ ரா அப்படிங்கிற எழுத்து ராகம் அப்படிங்கறத குறிக்கும். தேங்க்யூ சுபஸ்ரீ, தேங்க்யூ. இந்த கண்டெம்பரரி ரவுண்ட் பியூட்டிஃபுல்லாவே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கண்டெஸ்டன்ட் அவங்களோட இன்னோவேட்டிவான தீமோட தயாரா இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? அனன்யா, இந்த கண்டெம்பரரி ரவுண்ட்ல நீங்க சூஸ் பண்ண தீம் ஆ கான்செப்ட் என்னது? ஸோ இந்த ரவுண்டில் நான் பண்ண போகிறது வந்து டிராஃபிக் ரூல்ஸ். த பேசிக் டிராஃபிக் ரூல்ஸ் விச் மெனி பீப்புள் டுடே டோன்ட் ஈவன் ஃபாலோ. வெரி பேசிக் திங்ஸ் அவங்களோட ஒரு விச் டிமாண்ட்ஸ் ஒன்லி அ லெஸ் பேஷன்ஸ், பட் தே டோன்ட் ஃபாலோ இட். அண்ட் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தட்? நைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பிள் திங்ஸ், அன்றாடம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டிராஃபிக் விஷயங்கள், அதுவும் எல்லாருமே இப்போ டிரைவ் பண்றாங்க, ரைட் பண்றாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி யூ ஹவ் செலக்டட் அ டாபிக். அண்ட் இன்னைக்கு நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெரி நைஸ் தீம், ரியலி கண்டெம்பரரி தீம். ஆக்சுவலாக பார்த்தேன்னாக்கா இப்போது வெஹிக்கிள்ஸோட இட்ஸ் த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆன் த ரோடு that is flying is increased, increase ஆக ஆக we have to be very conscious of our rules. அப்படி இருக்கச்சே நம்ம வந்து இன்னும் மேலே மேலே ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறது தான் பெரிய விஷயம். வாட் யூ ஹவ் ஷோன் இஸ் அ வெரி லிட்டில் திங் பட் வெரி எஃபெக்டிவ்லி ஷோன். ஐ ஷுட் சே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அ வெரி நைஸ் திங். தேங்க்யூ மேம். நரேந்திரா அண்ணா. அமேசிங் அனன்யா. தேங்க்யூ. நீ பண்ண இந்த டான்ஸ் வந்து டிவியில் டெய்லி போடலாம். ஸோ தட் எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக பண்ண. ஐ லவ் த லோக தர்மி யூ டுக். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இது போனஸ் பாயிண்ட்ஸுக்கான நேரம். ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் இருக்கு. நீங்க தயாரா? எஸ். அபிநய தர்ப்பணம் ஓட ஆத்தர் யாரு?
I'll take a guess. I think it's Nandikeshwara. Yes, Nandikeshwarar is the right answer. Congratulations. Thank you. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கியூட்டா இந்த ரவுண்ட் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த கண்டெஸ்டன்ட் என்ன கான்செப்டை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கான நேரம் இது. Who's our next contestant? சுந்தரேஸ்வரன். இந்த கண்டெம்பரரி ரவுண்ட்ல நீங்க சூஸ் பண்ண கான்செப்ட் என்னது? இன்ஸ்டா ஃபேம்னு வச்சிருக்கேன். பேரு ஜஸ்ட் I couldn't stop laughing. You know, this is some topic that everybody can relate because ellarum reels podranga, ellarum adhe pattin irukanga. And I liked the message that you gave at the end that we are wasting our time. Please reels paakadinga இந்த அளவுக்குன்னு. பட் இப்போ சதிக்கு இந்த காலகட்டத்தில் அதுதான் ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கு எல்லாருக்கும். பட் வெரி வெரி நைஸ் தீம், ஹாஸ்யமாக இருந்தது, ஹாஸ்யத்தில் ஒரு மெசேஜ் இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. இன்ஸ்டாவும் யூஸ் பண்ணலாம், பட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா இட் வில் பி அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாவ்ட் வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் சுந்தரேசன். சீரியஸ்லி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் ரவுண்ட்ல உங்களுக்கான கொஸ்டின் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஆர் யூ ரெடி? எஸ் அக்கா. சின்ன மேளம் அப்படின்னா என்ன? இந்த பரதநாட்டியம் உடைய அந்த ஹோல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூடிய அந்த ஸ்டேஜ், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை சின்ன மேளம்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் சுந்தரேஷன். சின்ன மேளம் அப்படிங்கிறது சதிர் பரதநாட்டியத்தை குறிக்கிற ஒரு டேர்ம். பெரிய மேளம் அப்படிங்கிறது நாதஸ்வரத்தை சார்ந்த ஒரு டேர்ம். தரிக்கிடத்தோம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எங்களுடைய ஜட்ஜஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் டைம். இன்னைக்கு ஜட்ஜ் ஸ்ரீமதி பத்மா ராகவன் அவர்கள் நமக்காக ஒரு ஸ்பெஷலான பீஸோட காத்திருக்காங்க. We can't wait to watch it, akka. சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீ सरसी क्षणो
ஸ்ரீதரன் என்பதோர் பாசத்துள் அகப்பட்டிருந்தேன். இந்த கண்டெம்பரரி ரவுண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாமா? அதித்தி. டுடே நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற டாபிக் இஸ் மல்டி டாஸ்கிங் இன் அ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். நான் இந்த காம்படிஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் என்னை கேட்டுட்டு தான் இருக்காங்க, நீ படிப்பியா இல்லை டான்ஸ் ஆடுவியா, உன்னால் எப்படி ரெண்டும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம முடிவு பண்ணோன்னா we can all accomplish whatever we want அப்படின்றத நான் காமிக்கிறேன். Women are the best multitasking people or multitude tasking people, I should say, because nowadays their roles have increased so much and planning is very important. As I say, well planned is half done அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னாக்கா நம்மளால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. contemporary worldல இந்த contemporary theme of multitasking was a big A. Congratulations. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன். வெரி 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 நீட்லி ப்ரெசென்டட் லைக் த மியூசிக் தட் யூ சோஸ் ஃபார் திஸ். ரொம்ப அழகாக இருந்தது. எஸ், மல்டி டாஸ்கிங் இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஐ லைக் த வே யூ செட் 9 மணிக்கெலாம் தூங்கிடணும், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடணும், எல்லாம் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் வெரி வெல் டன் சைல்ட். தேங்க். கோவில்கள்ல ப்ரொசெஷன்ஸ் நடக்கும்போது நாதஸ்வரத்துல டிப்பிக்கலா என்ன வாசிப்பாங்க? மல்லாரி. கரெக்ட். தரிக்கிட்டதும் நிகழ்ச்சியோட கண்டெம்பரரி ரவுண்டோட அடுத்த பெர்ஃபார்மர் யாரு? தீப்ஷிதா. இந்த ஒரு தீமேட்டிக் ரவுண்ட்ல நீங்க சூஸ் பண்ண கான்செப்ட் என்னது? நான் வந்து டீஃபாரஸ்டேஷன் எடுத்திருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக எமோஷனாக சொல்லிடலாம். அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, எமோஷன் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லாத மரம், அது அவ்வளோ பாடுபடுறது இப்போது மனுஷங்க கையில். அதோட எமோஷனுக்கு இந்த 3 நிமிஷம் நான் உயிர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மை டாபிக் இஸ் டீஃபாரஸ்டேஷன்.
பியூட்டிஃபுல் கான்செப்ட். நம்முடைய சுயநலத்திற்காக எவ்வளவு மரங்களை நாம அழிச்சிருக்கோம். உங்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்டுடலாம். ரொம்ப நல்ல கான்செப்ட். அண்ட் ஐ லைக் த எடிட்டிங் ஆஃப் யுவர் மியூசிக். அண்ட் நவரசம் மாதிரி அந்த மியூசிக்கில் எல்லா ரசங்களும் வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் யூ ஹேட் டன் இட். டிஃபாரஸ்டேஷன் இஸ் அகேன் அ வெரி கண்டெம்பரரி, ஐ ஷுட் சே, ஒரு மாதிரி டிசாஸ்டர்னே சொல்லலாம். இட் இஸ் நீங்கள் வந்து காமிச்சது அனிமல்ஸு, ஆனால் நம்மளும் எவ்வளோ சஃபர் பண்ணுறோம். இந்த வெதர், இந்த கிளைமேட்டு எல்லாமே ரொம்ப யூனோ சஃபர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். It's a contemporary problem that is happening around and very well depicted. And one full circle நீங்கள் வந்துட்டீங்க பார்த்தீங்களா, ஹாப்பிலேருந்து அதுக்கப்புறமா அந்த டிஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறமா வந்து ஒரு அட்வைஸு, தென் அகெயின் கம்மிங் பேக் டு த animals being very happy and all that. We humans will also be very happy if there is no deforestation. So congratulations, that was very nice. ஹாய் தீப்ஷிதா, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. பத்மாக்கா சொன்ன மாதிரி அந்த மியூசிக்கில் வந்து யூ ஹேட் சோசன் நிறைய கலர்ஸ், அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேட் சோசன் த ட்ராக்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போது ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்தது, நம்ம பக்கத்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், ஒரு பெரிய கார்டு அழிச்சதுக்கு லைக் எவ்வளோ போராட்டம் நடந்ததுன்னா மக்கள் வந்து எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக லைக் அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ். அதே மாதிரி அது தீம் வந்து ரொம்ப அந்த அந்த இன்சிடென்ட் பார்த்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் நீங்கள் அது மைண்டில் வச்சு பண்ணிருந்தீங்க. பர்ஃபெக்ட். ஸோ அது வந்து இட்ஸ் ஷோன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். குதித்த மெட்டு அடவு அப்படின்னா என்ன? குதித்த மெட்டு அடவில் வந்துட்டு நம்ம தத்தடவு, நாட்டடவு, அதுக்கப்புறமா குதித்த மெட்டு பண்ணுவோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேன் யூ ஷோ? யா, ஷோ. நம்ம டோஸ் அண்ட் ஹீல் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு பரதநாட்டியம் ஜம்பில் அட வருது, அதாவது குதித்த மெட்டு, அதுக்கு பேர் அதுதான். பியூட்டிஃபுல். அது கொஸ்டின் ஆன்சர் பண்ணதோட உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டாங்க. பியூட்டிஃபுல்லி டாட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில இந்த கண்டெம்பரரி ரவுண்ட் ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ இட்ஸ் டைம் ஃபார் ஆர் ஜட்ஜஸ் பர்ஃபார்மன்ஸ். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் நரேந்திரா அண்ணா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஐ திங்க் ரொம்ப வருஷமாவே ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ் உங்களோட கொரியோகிராஃபிக் ஒர்க்ஸுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மேடையில் நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலா இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில இந்த கண்டெம்பரரி ரவுண்ட்ல இன்னும் ரெண்டு பெர்ஃபார்மன்சஸ் மிச்சம் இருக்கு. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருங்கிறத பார்த்துடலாமா? ஸ்மிருதி. நான் பண்ண போகிறது ஒர்க்கிங் விமன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சண்டே ஒரு லீவ் இல்லாமல் 24 hours ஒர்க் பண்ணுறதுனா ஹோம் மேக்கர்ஸ் தான். ஸோ வேலையும் செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு எப்படி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மாதிரி.
இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்கலாம். A very touching topic, dear to our hearts, I should say. நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முயற்சிக்கிறோம். திஸ் இஸ் மோர் தென் வாட் அ உமன் டெய்லி ருட்டீனுக்கு தாண்டி ஐ ஷுட் சே விமென்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் that they are playing in their life அப்படின்னே சொல்லலாம் இது. அண்ட் என்ன தான் நம்ம வந்து we are getting that independence, we are getting that freedom, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சப்மிசிவாக தான் இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் நமக்கு வருது. ஸோ வெரி வெல் ப்ரொஜெக்டட் அண்ட் அ வெரி நைஸ் தீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எனக்கும் என் அம்மா இருக்காங்க. ஷீ 77 years old. அவங்களுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை. ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ் பேசிக்லி. துணி காய போடுறது, துணி துவைக்கிறது. அம்மா லாஸ்ட்டில் அவங்க தான் பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் அதுக்குள்ளே தூங்கிடுவேன். வந்து ரெக்கார்டிங்லாம் போயிட்டு வந்து டயர்டில் தூங்கிடுவேன். பட் எனக்கு வந்து இந்த பாஸ்ட் 15 டேஸாக தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அம்மா எவ்வளோக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணடாமா. ஐ லைக் த வே அந்த பாஸ் வந்து ஒன்று திட்டும் போது ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ண இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக பண்ண. தேங்க்யூ. வர்ணம் என்ற சொல்லுக்கு மீனிங் என்ன? வர்ணம் என்றால் நிறங்களை குறிக்கும். அண்ட் பரதநாட்டியம் ஃபார்மேட்லயும் நீங்க அந்த வர்ணம் ஐட்டம் எடுத்தோம்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே அதுல இருக்கு இல்லையா? ஸோ வர்ணம்னா கலர்ஃபுல். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஃபைனல் பெர்ஃபார்மருக்கான நேரம் வந்தாச்சு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து ஜட்ஜஸ் என்ன டிசைட் பண்ண போறாங்க, எப்படி மார்க் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வாட்ச் அண்ட் லெட்ஸ் கால் அவுட் our ஃபைனல் பெர்ஃபார்மர் ஃபார் டுடே. ஹர்ஷினி வாங்க. டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கவங்கள போர்ட்ரே பண்ணி வாட் இஸ் தேர் பெயின் பிஹைண்ட் தேர் சக்ஸஸ். ஸோ நான் இங்கே டான்ஸராக அவங்களோட ப்ரொஃபஷன் காமிச்சிருக்கேன். பட் நாட் ஜஸ்ட் டான்ஸ், எனி அதர் ப்ரொஃபஷன் எல்லாத்துலேயுமே தேர் நவ் சக்சீடிங். பட் தென் வி ஆல்வேஸ் ஹாவ் தட் ஒன் பாயிண்ட் ஆஃப் நாட் accepting them. So what is their pain behind the success is what I'm going to portray. சென்சிட்டிவ் டாபிக். இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட நமக்கு வந்து இட் இஸ் சச் அ பெயின்ஃபுல் பொசிஷன் தட் தே ஆர் இன். இத்தினோண்டு டயத்தில் யூ brought out that emotion, the pathos and the pain and the pleasure which is life.
வெரி குட். தேங்க்யூ மேம். உடம்புல ஆண் இருந்தால் கூட உள்ளுக்குள்ள வந்து தன் பெண்மைன்றதை உணர்ந்த ஒருத்தனுடைய அழகு ரொம்ப அழகாக காமிச்சிருந்த அர்த்தநாரீஸ்வரரை ஏற்றுக்கொண்ட இந்த உலகம் திருநங்கைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். ரொம்ப அழகான டாபிக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு நீங்க ரெடியா? क्वेश्चन கேட்கலாமா? ஐ கெஸ். ஒரிசாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் எது? ஒடிசி. வெரி குட். இந்த நிகழ்ச்சியில 14 பார்ட்டிசிபென்ட்ஸா ஆரம்பிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு 7 பார்ட்டிசிபென்ட்ஸோட இருக்கும். அண்ட் அவங்க இந்த கண்டெம்பரரி ரவுண்ட்ல பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸை நோக்கி நாம போகும்போது குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் there will be elimination. அண்ட் ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாம். இன்னைக்கு யார் யாரு டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க? பத்மாக்கா, உங்களுக்கு வந்து இது கேட்கறதுல எவ்வளோ கஷ்டமோ எங்களுக்கு இது சொல்றதுல ரொம்ப கஷ்டம். ஸோ வி ஆர் ஆல்சோ இன் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். பட் ஐ கெஸ் திஸ் இஸ் ஒன் சைடு ஆஃப் த காயின். டேஞ்சர் ஜோன், சேஃப் ஜோன்லாம் இட்ஸ் காட் நத்திங் டு டூ வித் லைஃப். ஐ ஷுட் ஆல்சோ டெல் யூ தட் த ஆடியன்ஸ் தட் யூ ஆர் கெட்டிங் த்ரூ திஸ் Shankara TV Tharikittattom show is vast, it's huge, it's immense. So now to announce the danger zone. I tried to push off, but okay. So it is Smriti, Aditi, Ananya and Deepshita. ஸோ நீங்கள் 4 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. ஆனால் ஒரு சொலேஸ் இருக்குது. they have given an option of 2 dancers going into the safe zone. So Narendra has the pleasure of telling that. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சுற்றுகள் நடந்திருக்கு. அந்த சுற்றுகளில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள், இதுக்கு முன்னாடி வந்த ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த சேஃப் ஜோன் ரிசல்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அதித்தி இன் சேஃப் ஜோன், தீப்ஷிதா இன் சேஃப் ஜோன். போத் ஸ்மிருதி அண்ட் அனன்யா, நீங்க 2 பேருமே பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. அமேசிங்கான ஃபீட்பேக் பல ஜட்ஜஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் இஸ் ட்ரூலி ஹஸ் பின் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எலிமினேஷன் டைம்ல வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் போத் ஆஃப் யூ தேர். இவங்களுக்கு do you have anything to say அண்ணா? விடா முயற்சியா இருங்க, கண்டிப்பா வெற்றி தான். தரிக்கிட்டத்தோம் தரிக்கிட்டத்தோம் தரிக்கிட்டத்தோம். என்னோட பெயர் அனன்யா ஹரிசங்கர். மல்லிப்பூ உனக்கு வேணுமான்னு எனக்கு அங்கேருந்து எடுத்து கொடுத்துட்டீங்க. பரமசிவன் வாழும் மலை எங்கள் மலை நாடு. It is a new style for you, I'm sure. இந்த ஒரு இதுக்காக you would have tried it. My best wishes to you. Nice presentation, liked it. And the classical touch கொஞ்சம் கட் பண்ணி ஆகணும். இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியோட கண்டெம்பரரி ரவுண்ட இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவா ஃப்ரெண்ட்லியா ஜட்ஜ் பண்ண வருகை தந்த எங்களுடைய நடுவர்களை இப்போ மேடை கழைக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஓப்பனா எல்லா கான்செப்ட்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எம்ப்ரேஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னில யூ பிளேட் சச் அ பியூட்டிஃபுல் பார்ட். தேங்க்யூ. உங்களுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹாம்பர். ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியில at the end of the contemporary round 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருக்காங்க. இது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸா இருந்தாலும் வைல்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் இருக்கு. அது மூலமா கண்டெஸ்டன்ஸ்க்கு மறு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது there's a lot of hope for all of us. தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியோட அடுத்த ரவுண்ட்ல தெரிய வரும் யாரு டிரெக்ட் 3 ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியோட இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட்ஸை கடந்து வித்தியாசமான சேலஞ்சஸை மேற்கொண்டு எந்த 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் டிரெக்டா ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க அப்படின்னு நாம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட forthcoming சீசன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை மறக்காம வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9677761352 9677761352. மீண்டும் அடுத்த வாரம் அந்த மெமரபிள் அண்ட் பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபைனலிஸ்ட டிசைட் பண்ற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Kritika signing off and இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும்
தரிக்கிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணியக்ஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம், கும்பகோணம், கோபுரம், மஞ்சள் மற்றும் குங்குமம்.